கனடாவில் இருக்கிற ஒன்டாரியோவுடைய கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் இங்கே வந்து டக் ஃபோர்ட் அப்படின்ற ஒரு பிரீமியராக இருக்காரு. இவருடைய கவர்மெண்ட் இன்னைக்கு லோக்கல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து பில் 60 அப்படின்னு ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில் பாஸ் ஆனோடனே இங்கே ஊரில் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கவங்க எல்லாருமே அதற்கு வந்து போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த பில்லை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன அந்த பில் 60 ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பில் 60 இதனுடைய நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் டிலே பில்டிங் ஃபாஸ்டர். அதாவது தாமதங்களை குறைக்கிறோம், வளர்ச்சியை வந்து சீக்கிரம் அதிகப்படுத்துறோம் அப்படின்றது தான் இந்த பில். பார்த்தீங்கன்னா இங்க ஒன்டாரியோவில் உள்ள ஒரு லோக்கல் பில்லு. இந்த பில் மூலியமாக இங்க உள்ள அரசனுடைய அந்தந்த கிளைகளை டச் பண்ணுது. ஒரு கிளை பார்த்தீங்கன்னா வந்து இங்க உள்ள ஹவுசிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் இங்க எப்படி வந்து ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு, மூணாவது பார்த்தீங்கன்னா எப்படி இங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் பண்றாங்க, நாலாவது பார்த்தீங்கன்னா எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்றாங்க, அதை எப்படி வந்து சீக்கிரமா வேகப்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் இதுல பேசிக்கான ஒவ்வொன்றா டச் பண்றேன். ஆனா இதுல அதிகமாக வந்து எதை பத்தி பேசுறாங்க, எதுக்கு மக்கள் எதிர்ப்பு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் அப்படின்றது. ஏன்னா இங்கே தான் வந்து லேண்ட்லார்ட் டெனன்ட்ஸ் எல்லாம் உள்ள வராங்க, அவங்களுக்கு எதிரான சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதுல முதலாவதாக நம்ம டச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட். சின்ன சின்ன முனிசிபாலிட்டிலாம் இருக்கும் பார்த்தீங்களா இங்கே ஊர் ஃபுல்லா. ஸோ அந்த முனிசிபாலிட்டிகள்லாம் தண்ணீர் மற்றும் சாக்கடை தண்ணீர் வாட்டர் மற்றும் சூவேஜ் வாட்டர் எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முனிசிபாலிட்டியை அந்த கவர்மெண்ட் தான் பண்ணிருந்தாங்க. இப்போ அதை தூக்கி பிரைவேட் மாடல் ஆக்கிட்டாங்க. ஒரு பிரைவேட் கம்பெனிகிட்ட கொடுத்து அவங்க வந்து ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மக்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கவர்மெண்ட் இருந்துச்சு, அதனால கவர்மெண்ட் வந்து பிரைஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பிரைவேட் தூக்கி கொடுத்தீங்கன்னா அவனுங்க பிரைஸ் எப்படி கொடுப்பாங்க தெரியல, எவ்வளோ அதிகமாக வரும் தெரியல. மேலும் ஒரு பிரைவேட் கிட்ட கொடுக்கும்போது எங்களுடைய இன்புட்ஸ் கொடுக்க முடியாது, கேட்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து என்னதான் பிரைவேட் வேலை பார்த்தாலுமே கவர்மெண்ட் தான் அந்த பிரைஸ் எல்லாம் செட் பண்ணும். இருந்தாலுமே மக்களுக்கு வந்து அது மேல நம்பிக்கை கிடையாது. பிரைவேட் நீ கொடுத்தாலே வந்து அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். இங்க வந்து நிறைய வீடுகள் கட்டி ஆகணும். இப்போ வந்து நிறைய வீடுகளே கிடையாது. இருக்கிற கொஞ்சம் வீடும் பாத்தீங்கன்னா வந்து தலை விலைக்கு விற்கும் பொழுது நிறைய பேரால வாங்க முடியல. அதனால நிறைய பேர் வாடகை வீட்டில் குடியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வீடு கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர்ஸ் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து வீடு கட்ட விடுறாங்க. ஆனால் அந்த வீடுகள் எல்லாமே டிலே ஆகுது, ரொம்ப நாட்கள் ஆகுது. ஸோ இந்த பில் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் டைம்லைன் கொண்டு வராங்க. இந்த வீடா இந்த ப்ராஜெக்ட் அந்த ரோடு போட போறியா அதெல்லாம் வந்து கரெக்டாக வேகமாக நீ போட்டே ஆகணும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து தாமதப்படுத்துறது பார்த்தீங்கன்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ இவன்ட்ட போய் அதை சைன் வாங்க, அவன்கிட்ட போய் சைன் வாங்குன்னு சொல்லிட்டு அப்படியே தாமதமாக்கிட்டே போயிடும். ஸோ அதெல்லாத்தையும் இப்போ வேகமாக தூக்கி விட்டு ஸ்ட்ரிக்ட் டைம்லைன்ஸ் கொடுத்து டக்குன்னு கட்டி விடணும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் சில சேஞ்சஸ்லாம் இருக்குது இந்த பில் 60ல். ஆனால் இப்போ தான் முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வாடகை கூடியிருக்காங்க தெரியுமா வீட்டில். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில நேரம் வாடகை கட்டாமல் இருப்பாங்க, அவங்களால முடியாமல் இருக்கலாம், சில பேர் வேணுமே கொழுப்புக்கும் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களை காப்பாற்றுறது வந்து ரெசிடென்ஷியல் டெனன்சிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கிட்டத்தட்ட அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்லார்டை விட இங்கே இருக்க குடியிருக்கிற டெனண்ட்டுக்கு வந்து அதிக பவரை கொடுக்குறது, அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அதில் ஒரு சேஞ்சஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்லார்ட் டெனன்சி போர்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, LTB அப்படின்னு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது சண்டே வந்தால் இந்த போர்டு தான் தீர்த்து வைக்கும். அதுலேயே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வாடகையாக ஒரு வீட்டில் குடியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் வந்து நான் வாடகை கட்ட மாட்டேன். முதல்ல நல்லா கட்டுறேன், போக போக பார்த்தீங்கன்னா வந்து வாடகை கட்டாமல் இருக்கேன். அப்படின்ற போது என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் நான் வந்து தொடர்ந்து அந்த மாதத்தில் வாடகை கட்டலனாலே அவர் வந்து என்னை வந்து கட்ட சொல்லிடுவார் லேண்ட்லார்டு. ஆனால் அப்பையும் நான் கட்டல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்க நேராக வந்து இந்த லேண்ட்லார்ட் டெனன்சி போர்ட்டை போய் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி இவன் வந்து வாடகை கட்ட மாட்டான், அதுக்கான எவிடன்ஸ்லாம் இதாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணி அவங்க கொடுக்கும் பொழுது அவங்கள வந்து ஹியரிங் கூப்பிடுவாங்க. யார் லேண்ட்லார்டை வந்து ஹியரிங் கூப்பிடுவாங்க. ஆனால் அதை கூப்பிடுறதுக்கு பார்த்தீங்கன்னாலே பல வாரங்கள் பல மாசங்கள் ஆயிரும். அது வரைக்கும் வந்து நான் வாடகை கட்டாமையே வாழ்ந்துட்டு இருப்பேன். பாவம் லேண்ட்லார்டு தான் வந்து எனக்கு வாடகை கொடுத்துட்டு அவர் தலையில் அடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்போ இருந்துச்சு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஹியரிங்லாம் முடிச்சு அவனுக்கு எவிக்ஷன் ஆர்டர் எனக்கு அனுப்பிச்சு விட்ருவானுங்க. எவிக்ஷன் ஆர்டர் என் வீட்டில் வந்து ஒட்டினோன்னே நான் அந்த எவிக்ஷன்ல இருந்து வெளியே போகணும், வீட்டில இருந்து வெளியே போகணும். ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் திரும்ப வந்து பதிலாக போய் நான் அப்பீல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இருந்த டைம் என்ன அப்படின்னா 30 நாள்கள் டைம் இருந்துச்சு மொத்தமாக. நான் வந்து வேணும்னே எவிக்ஷன் ஆர்டர் வாங்கி வச்சுட்டு ஒரு 29 நாள் கிட்ட ஜாலியாக உட்காந்து 30வது நாள் போய் மறுபடியும் அதை அப்பீல் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்லார்டுக்கு இன்னும் கடுப்பாயிரும். ஏன்னா வந்து நான் முன்னாடியே பண்ணியிருக்கலாம், ஆனால் வேணும்னா நான் வீட்டில் ஓசியாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் பண்ணுறேன் அப்படின்ற போது அங்கேருந்து மறுபடியும் ஹியரிங் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே போகும். இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்லார்டு பாவப்பட்டவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்ககிட்டலாம் வீடை வாங்கி குடியிருந்து இந்த மாதிரி நெளிவு சுழிவுகள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வாடகை கொடுக்காம ரொம்ப நாள் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்லாம் நான் கேள்விப்பட்டேன் 18 மாதம் வாடகையே கொடுக்காம அப்படியே இருந்திருக்காங்க. பாவம் ஓனர் வந்தாலே கதவை மூடிடுறாங்களாமா. அந்த மாதிரிலாம் நிலமெல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 60 பில் மூலமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ்னா முதல் 14 நாள் இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ 7 நாள்லேயே நீ வரிசையாக வாடகை கொடுக்கல அப்படின்னா வந்து நேராக போய் அப்ளை பண்ணிடலாம் LTBயில்.
அதுவும் இல்லாமல் நீங்க எல்டிபியில் அப்ளை பண்ணணும்னா நான் சொன்னேன் தெரியுமா, அந்த ஹியரிங் வாரங்கள் தாண்டி மாசங்கள் தாண்டி கூடுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. இப்போ சீக்கிரமாவே கூப்பிட்டாங்கணும். ஃபாஸ்ட் லைன் பண்றாங்க. அதான் ஃபாஸ்ட் பண்றாங்க, டிலேவை குறைச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க எவிக்ஷன் அனுப்பிச்சோன்னே நான் வந்து 30ஆவது நாள் அப்ளை பண்ணேன்னு சொல்லி தெரியுமா, இப்போ அந்த டைம் குறைச்சிட்டாங்க 15ஆவது நாள். ஸோ 15 நாளுக்குள்ள நான் அப்படி அப்பீல் பண்ணி ஆகணும். நிறைய பேர் என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னால் வாடகை கொடுக்க முடியல, ஏன்னா வந்து எனக்கு வந்து முடியலங்க, சில நேரம் எனக்கு வேலை போயிருச்சு அப்படின்வாங்க. அதுவும் இல்லாமல் வந்து சில நேரம் லேண்ட்லார்டிட்டே போட்டு விடுவானுங்க. அதாவது அவங்க வீடு சரியில்லை, அவங்க ரிப்பேர் பண்ண சொன்னே அவங்க பண்ண மாட்டாங்க, அதனால தான் நான் கொடுக்கல வாடகை அப்படின்ற மாதிரி சொல்றது. லேண்ட்லார்டு வந்து எங்களை வந்து ஹராஸ் பண்றாங்க, இந்த மாதிரி வாடகை கேட்டு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போலாம் அந்த மாதிரி நீங்க சொல்லணும்னாலே, அதாவது லேண்ட்லார்ட் அனஸ்டிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னாலே, இவ்வளோ நாள் வாடகை கட்டாமல் இருந்தீங்க தெரியுமா, அதில் 50% நீங்க வாடகை கட்டினாதான் அந்த அப்பீலே அவன் எடுத்துப்பான் அப்படின்ற மாதிரி இந்த பில் 60 மூலியமா மாத்திருக்காங்க. இது மூலியமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெனண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருந்திருக்கு இந்த ப்ராசஸ். அதாவது எல்லாமே ரொம்ப டிலே ஆகிறதுனால அதை தன்னுடைய அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி நிறைய டெனன்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த லேண்ட்லார்டுக்கு அவங்களுக்கு ஆதரவாக கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் வீடு வாங்கவே மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காசு ஒரு பக்கம் அதிகமாக இருந்திருந்தாலுமே எதை நம்பி வாங்குவீங்க? நீங்க வீடு வாங்கி யாராவது ஒருத்தவங்க தெரியாதுன்னு போய் இந்த மாதிரி கொடுத்து மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மார்ட்கேஜ் கட்டணும், அவனும் பார்த்தீங்கன்னா வந்து வாடகை கொடுக்க மாட்டான். ஸோ அவன்கிட்டையும் சண்டை போடணும், நீங்க பேங்க்லையும் சண்டை போடணும். ஸோ அப்போ எதுக்குடா வீடு வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் வீடே வித்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லேண்ட்லார்ட்ஸ்க்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் நிறைய பேர் வீடு வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பில் 60 மூலியமாக இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க இல்லையா, ஸோ நிறைய வீடுகள் சீக்கிரமாக கட்டுவாங்க. முதல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெகுலேஷன் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப லேட் பண்ணது வந்து இப்போ வேகமாக எல்லாம் அப்ரூவ் பண்றதுனால வேகமாக கட்டுவாங்க. ஒரு அஃபோர்டபுள் ஹவுசிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஆனால் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ இதன் மூலமாக வந்து நம்ம லேண்ட்லார்ட்ஸ் வந்து திடீர்னு சில நேரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரெண்டை ஏற்றலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மந்த் டு மந்த் பேசிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர், ஃபிக்ஸட் லீஸ் இருக்காது. ஸோ இதன் மூலியமாக இனிமேல் வந்து குறைஞ்சபட்சம் 1 இயர் லீஸ்ல இருந்து 3 இயர் லீஸ் வரைக்கும் உங்களை வந்து உள்ள வர வைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சில நேரம் வந்து உங்களை பிடிக்கலனா வெளியே போன்னு சொல்லி அவங்களால அனுப்பிச்சிடலாம், ஏன்னா அவங்க கை இப்போ ஓங்கி இருக்கு இந்த பில் மூலியமா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இன்னொரு ரூல் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒருத்தருக்கு வாடகை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் வீடு, அந்த வீடு திரும்பி நானே போய் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் கரெக்டாக அந்த டெனண்ட்டை வந்து ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்லி தான் அவரை வந்து வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவே முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள்ல இருந்து 120 நாள், அதாவது என்னது 4 மாசம் கிட்டையாவது நான் அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், நான் வந்து திரும்ப என் வீட்டில் வந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவரை போக சொல்லணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மந்த் வந்து நான் அவருக்கு வந்து ரெண்டை வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நோட்டீஸ் பீரியட்லாம் அப்படி தான் இருக்கு. ஸோ 4 மாசம் முன்னாடியே நீங்க சொல்லிக்கலாம், இல்லை 2 மாசம் முன்னாடியே நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் அந்த காம்பன்சேஷன் 1 மாசம் கொடுக்கணும் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. ஸோ இதை ஷார்ட்டா சொல்லணும் பார்த்தீங்கன்னா இது மூலியமாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ டெவலப்பர்ஸ் வீடு கட்டுறவங்களுக்கா இருந்தாலும் சரி, இந்த லேண்ட்லார்ட்ஸ் வாடகைக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் வந்து நல்ல ஒரு ஆதரவா அமைஞ்சிருக்கு இந்த பில் 60. இதுல வந்து எதிர்ப்பு காட்டுறவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேச்செக் டு பேச்செக் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் வேலை பார்த்தாலுமே அவங்களால வந்து வாடகை கட்ட முடியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லாருமே எவிக்ட் செய்யப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஆல்ரெடி ஹோம்லெஸ் பிரச்சனை இருக்கு, இப்போ இந்த ரூல்லாம் வந்துருச்சு, நிறைய பேர் வந்து நிறைய லேண்ட்லார்ட்ஸ் எவிக்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் ரோட்டுக்கு வருவாங்க, எல்லாருக்குமே ஒரு செக்யூரிட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில லேண்ட்லார்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நல்லா வாடகை கொடுத்து நல்லா இருந்தால் நான் ஏன் உங்களை விரட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமே திருடர்கள் இருக்கிறார்கள். நிறைய லேண்ட்லார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை 10 பேர் வாடகை விட்டு தலைக்கு 500 ரூபா வாங்கிட்டு ஜாலியாக இருக்கவங்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாவம் தப்பான ஆள்கிட்ட மாட்டி வாடகையே கொடுக்க மாட்டானுங்க, அப்படி ஆட்களும் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடுத்தவங்களை அபியூஸ் பண்ணுறவனுங்களும் இருக்கான், நல்லா பண்ணி இவனால வந்து வெளியே போனவனும் இருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து எதையுமே டிலே பண்ணாம சீக்கிரமா கட்டி முடிக்கணும்னு சொன்னாங்க தெரியுமா, அது வந்து வரவேற்கத்தக்கு. ஸோ இதன் மூலியமாக ப்ராக்ரஸ் கொஞ்சம் சீக்கிரமாவே நடக்கும். ஸோ மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வேற யாருக்காவது இது அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.